Hello students, welcome to Hiba Max. 11th Standard Max Chapter 10 Example 10.12 in the video. Find the derivative of the function g of t is equal to t minus 2 divided by 2t plus 1 whole power 9. So, இது ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். செயின் ரூல் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம், x bar nலயும் சால்வ் பண்ணலாம். நம்ம புக்ல x bar nல சால்வ் பண்ணனால அதே மெத்தட் தான் சால்வ் பண்ண போறேன். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாம். g of t is equal to t minus 2 divided by 2t plus 1 whole power 9. So, இது கம்ப்ளீட்டாக x, இது n. இப்போ g of t நம்ம g of t differentiate பண்ணலாம். So, x power n, அப்போ n into x power n minus 1, 9 minus 1. அடுத்து இந்த ஃபங்க்ஷன் அப்படியே நம்ம ஒரு வாட்டி differentiate பண்ணணும். t minus 2 divided by 2t plus 1. So, இது என்ன மெத்தடில் இருக்குன்னா uv மெத்தட், u by v. சரிங்களா? ஸோ கோஷன் ரூல் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். இந்த டேர்மில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ 9 into t minus 2 by 2t plus 1 power 8 அது அப்படியே இருக்கும். இந்த சைடு தான் நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். uv மெத்தட் v u dash இல்லையா? ஸோ v ஓட வேல்யூ 2t plus 1, u dash t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் u அப்படியே இருக்கணும், v dash 2t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 divided by v square 2t plus 1 whole square. Next line இதை simplify பண்ணலாம். 9 into t minus 2 divided by 2t plus 1 power 8. 2t plus 1 into 1 same 2t plus 1 minus 2 inside. 2t minus 2 2s are 4 divided by 2t plus 1 whole square. இப்போ இந்த minus inside multiple பண்ணலாம். 9 into t minus 2, 2t plus 1 whole power 8 into 2t plus 1 minus 2t, minus into minus plus 4 divided by 2t plus 1 whole square. Plus 2t minus 2t cancel. Therefore, 9 into t minus 2 divided by 2t plus 1 power 8, 1 plus 4, 5 by 2t plus 1 whole square. இப்போ 9 into 5 எவ்வளோ? 45. t minus 2 பவரில் 8 இதுக்கும் வரும் இல்லையா? பவர் 8 divided by, இப்போ ரெண்டு விஷயம் வரப்போகுது. 2t plus 1 பவரில் 8, ஏன்னா இந்த 8 ரெண்டுத்துக்குமே காமன். அகேன் நமக்கு இன்னொன்று இருக்குது பாருங்கள், 2t plus 1 பவரில் 2. இப்போ இந்த பவர்ஸ் ஆட் பண்ணாலே போதும். 45 into t minus 2 பவரில் 8 divided by 2t plus 1 power 8 plus 2 10. இதுதான் நம்ம g dash t ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே கிளியராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். g dash t ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே கிளியராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 10.13. Differentiate 2x plus 1 whole power 5 x cube minus x plus 1 whole power 4. இது ரெண்டுமே தனித்தனி டேர்ம். அப்போ இது யூன்னு எடுத்துக்கலாம், இது வின்னு எடுத்துட்டு நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு y is equal to 2x plus 1 பவரில் 5 x cube minus x plus 1 பவரில் 4. இப்போ நான் ரெண்டு டேர்ம் எடுக்கணும். let u is equal to 2x plus 1 v is equal to x cube minus x plus 1. இப்போ du by dx ஒரு வாட்டி differentiate பண்ணா 2x differentiate பண்ணா 2. dv by dx x cube differentiate பண்ணா 3x square minus x differentiate பண்ணா 1. இப்போ y எப்படி மாறும்னா இந்த full term u power 5. அடுத்த term v power 4. இப்போ y differentiate பண்ணலாம். equal to uv. அப்போ u அப்படியே இருக்கும், v dashனா v power 4. அப்போ 4 into v power 3 and v differentiate பண்ணுறதுனால dv by dx plus v power 4 அப்படியே இருக்கும் u dash. அப்போ 5 into u power 5 minus 1 4 du by dx. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த 4 வெளியே இருக்கும். u power 5 v cube
dv by dx ஓட வேல்யூ 3x ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 5 வெளியே இருக்கும் u பவர் 4 v பவர் 4 du by dx ஓட வேல்யூ 2. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் u பவர் 5 u பவர் 4 இருக்கு. அப்போ u4 வந்து காமனாக நான் வெளியே எடுக்கலாம் u பவர் 4. அது மாதிரி v கியூப் v பவர் 4 v கியூப் எது சின்னதோ அதை வெளியே எடுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறதா நம்ம இன்சைட் எழுதிப்போம். இப்போ 4 இன்ட்டு u5 4 தான் வெளியே எடுக்கிறேன். இப்போ ஒரு u இருக்கணும். v3 வெளியே வந்துருச்சு. பேலன்ஸ் வந்து 3x ஸ்கொயர் மைனஸ் 1 வரணும். ப்ளஸ் u பவர் 4 வெளியே போயிடுச்சு 5 இருக்கு. v பவரில் 4 ஆனால் கியூப் தான் வெளியே போயிருக்கு. ஸோ ஒரு v வரணும். அகெயின் 2 இருக்கு ஆல்ரெடி இல்லையா. இப்போ u பவர் 4 u ஓட வேல்யூ என்ன எழுதிக்கலாம் 2x ப்ளஸ் 1 பவரில் 4. v ஓட வேல்யூ x கியூப் மைனஸ் x ப்ளஸ் 1 பவரில் 3. 4 இன்ட்டு u இடத்துல 2x ப்ளஸ் 1 இன்ட்டு 3x ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 5 2s are 10 இன்ட்டு v இடத்துல x கியூப் மைனஸ் x ப்ளஸ் 1. கிளியரா? இப்போ இது ரெண்டுத்துலையுமே 2 காமன். ஸோ அதையும் வெளியே எடுத்துடலாம். ஏன்னா கால்குலேஷன் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகும். 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம். பேலன்ஸ் 2x ப்ளஸ் 1 எந்த சேஞ்சும் இல்லை. எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பவரில் 3 எந்த சேஞ்சும் இல்லை. 4ல் 2 போனால் வெறும் 2 மட்டும்தான் இருக்கும். இதை ரெண்டுத்தையும் இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 2 3s are 6x கியூப் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எனிதிங் சேம் 3x ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் இதில் 2 வெளியே போச்சுன்னா 5 மட்டும் இருக்கும். 5 இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ அடுத்த லைனில் இந்த டேர்ம் எந்த சேஞ்ச் இருக்காது. இதை மட்டும்தான் மாற்ற போகிறோம். 2 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 ஹோல் பவர் 4 எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப் 2 இன்ட்டு 6 12x கியூப் 2 2s are 4 இன்ட்டு எக்ஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 2 ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டாலே போதும். 2 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 பவரில் 4 அடுத்து எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப் 12x கியூப் ப்ளஸ் 5x கியூப் அப்போ 17x கியூப் 6x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 5x அப்போ மைனஸ் 9x மைனஸ் 2 ப்ளஸ் 5 அப்போ ப்ளஸ் 3யா. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். பட் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக எழுதும்போது ஈஸியாக இருக்கும்.